ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு ஸ்கர்ட்ல வெயிஸ்ட் பேண்ட் அப்புறம் இந்த சைடு வந்து இன்விசிபிளா எப்படி ஸ்டிச் பண்றதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் ஃபேப்ரிக்கை ப்ளீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி லைனிங்லையும் ப்ளீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேல இந்த லைனிங் பிளேஸ் பண்ணணும். லைனிங் பிளேஸ் பண்ணி இந்த சைடு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். ரெண்டு சைடுமே அப்படி ஸ்டிச் பண்ணணும். ஒரு சைடு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ டபுள் சைடும் ஸ்டிச் பண்ணோன்னே இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை இப்படி பேக் சைடு டேர்ன் பண்ணி விடணும். இப்படி டேர்ன் பண்ணி இப்போ ப்ளீட் சைடு வந்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணணும். இப்போ ஸ்கர்ட்டோட சைடு ரெண்டும் இன்விசிபிளா ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்படி ஸ்டிச் பண்றதுனால என்ன ஆகும்னா, சைட்ல நமக்கு த்ரெட் வந்து பிரிஞ்சு வராம கன்சீலா ஃபினிஷ் ஆகும். ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டா இருக்கும். இதோட வெயிஸ்ட் பேண்ட் எப்படி இன்விசிபிளா ஃபினிஷ் பண்றதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.